ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். மோட்டோரோலாவுடைய ஃபேமஸ் G சீரிஸ்ல இருந்து Moto G13 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ BIS சர்டிஃபிகேஷன் சைட்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ BIS சர்டிஃபிகேஷன்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் என்ன, எல்லாத்தையும் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டோரோலா கிட்டேருந்து நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோவுடைய ஃபேமஸ் G சீரிஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. Moto G13 அப்படின்ற நேமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி மோட்டோரோலாவுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக, அவங்களுடைய 4G வேரியண்ட்டுக்கான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த Moto G13 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ BIS சர்டிஃபிகேஷன், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் சைட்டில் தான் இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ BISல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரும். ஏன்னா இது ஸ்பெஷலாக இந்தியாவுக்காக எடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் தான். ஸோ அந்த வகையில் இந்தியன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின சில இன்ஃபர்மேஷன், சில லீக்ஸுமே நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக தான் இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. பட் இதுல ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இது AMOLED பேனலா இருக்குமா இல்ல POLED பேனலா இருக்குமா அப்படின்றது தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா மோட்டோரோலா இப்போ ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ணக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல அந்த POLED பேனல் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இது AMOLED POLED அப்படின்றது மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனா இருக்கு. மற்றபடி 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளேவா இருக்க போகுது அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி நமக்கு இருக்க போகுது. பட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட மோட்டோரோலா கிட்ட இருந்து வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளும் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் எப்பவுமே மோட்டோரோலா பட்ஜெட் செக்மெண்ட்ல 20 வாட்ஸ் 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை விட இன்னும் பெட்டரான 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. அடுத்து மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எக்ஸாக்டா என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த 2 ப்ராசர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு 2 ப்ராசருடைய பேர் அடிப்படுது. அதுல MediaTek கிட்ட இருந்து MediaTek Helio G13 அப்படின்ற இந்த ஒரு 4G சிப்செட் ரீசெண்டாக வந்து ஒரு 4G சிப்செட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா Snapdragon 732G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அதில் மோஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது MediaTek Helio G13 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் மோட்டோரோலா எப்பவுமே Snapdragon கைவிட மாட்டாங்க. Snapdragon கூட தான் அதிகமாக அவங்க கொலாபரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுனால மேபி இவங்க Snapdragon 732G வரலாம் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸும் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் Snapdragon 732G அப்படின்றது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மேபி MediaTek கூட அவங்க கம்பைன் பண்ணலாம். அப்படி MediaTek கூட போறாங்கன்னா கண்டிப்பா MediaTek Helio G13 இந்த ஸ்மார்ட் போன்ல நாம எதிர்பார்க்கலாம். MediaTek Helio G13 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 4G சிப்செட் தான். பட்ஜெட் மட்டும் கம்மியா எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். அடுத்து மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா செட்டப்பை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து நமக்கு வரல. பட் மோஸ்ட்லி கேமரா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் மோஸ்ட்லி கேமரா செட்டப் பின் பக்கம் டுவல் கேமரா இல்ல ட்ரிபிள் கேமரா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் பிரைமரியில எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பிரைமரி கண்டிப்பா 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் டுவல் கேமராவா இருந்தா 50+8 மெகா பிக்சல் கேமரா எதிர்பார்க்கலாம். இல்ல ட்ரிபிள் கேமராவா இருந்தா 50 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் பின் பக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இதுல சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் செல்ஃபி கேமரா வரும்போது அஃப்கோர்ஸ் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல 16 மெகா பிக்சலுக்கான அது ஒரு செல்ஃபி கேமரா தான் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில கேமரா கண்டிப்பா பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. OIS-க்கான சப்போர்ட்லாம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. சென்சார் மட்டும் ஏதாவது நல்ல சென்சார் யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே. பட் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு தெரியாது. அண்ட் கண்டிப்பா லான்ச் ஆகும் போதுமே சென்சார் டீடைல்லாம் பட்ஜெட் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. இது போக மொபைல்ல அதர் ஃபீச்சர்ஸா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு இருக்கும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வர மாட்டாங்க. அண்ட் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் இருக்கும். அண்ட் OS பொறுத்த வரைக்கும் Android 13க்கான OS உடைய இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டைரக்டா Android 13 எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட்
யூஐ கண்டிப்பாக இதில் நமக்கு ஸ்டாக்குவே தான். எந்த ஒரு ஆட்ஸ் அண்ட் ப்ளாட்வாஸும் இல்லாத ஒரு க்ளீனான யூஐ கண்டிப்பாக மோட்டோ கிட்ட இருந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 4G ஸ்மார்ட் ஃபோனாக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek Helio G99 ப்ராசஸர் இருக்க போகுது. 90 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே எல்லாம் இருக்க போகுது. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி இதனுடைய பிரைசிங் 15,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ என்ன எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைசிங்க்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது போக மொபைலுடைய லான்ச் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. பொங்கலுக்கு முன்னாடி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ஜனவரி மாதம் இந்த Moto G13 நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி 15,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற ஏதாவது விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஆட் பண்ணி புதுசாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்ன ஆட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.